கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி. இன்றைக்கு உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி வாயிலாக ஆண்டவர் கொடுக்க செய்கிற இந்த தருணத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். லூக்கா 17வது அதிகாரத்திலிருந்து 17வது வசனம் முதல் 19வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இந்த லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிந்ததான் இருக்கும், தெரிந்த ஒரு கதை இது. இதில் ஆண்டவர் என்ன விசனப்படுகிறார்? அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இதன் முற்பகுதியை நாம் பார்க்கும்போது இயேசு எருசலேமிலிருந்து பிரயாண பண்ணுகையில் சமரியா கலிலியா வழியாக கடந்து வந்து கொண்டிருந்தார். பாருங்கள், அந்த பிரயாணத்தின் நடுவிலே ஒரு கிராமத்துக்கு இவர் சொல்லுகிறார். அந்த கிராமத்திலே அவர்களுக்கு எதிர்படுகிறார்கள் 10 குஷ்டரோகிகள். தூரத்திலே நின்று இயேசு வருகிற இதை பார்த்து அவர்கள், ஐயரே எங்களை குணப்படுத்தும் என்று சொல்லி தூரத்திலே நின்று வேண்டிக் கொள்ளுகிறார்கள். பாருங்கள், அந்த வேண்டிக் கொள்ளும் போது அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். 13வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறார், இயேசு, ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். 14 அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். 15வது வசனம், அவர்களில் ஒருவன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமரியனாய் இருந்தான். பாருங்கள், அவர்களுடைய அந்த பிரயாணத்தின் மத்தியிலே அவர்களுடைய இயேசு இந்த காலத்தில் வாழ்ந்த காலத்தில் எங்கும் தேவனுடைய ஊழியத்தை சுற்றி திரிகிறவர்களாய், தேவனை மகிமைப்படுத்துகிறவராய், நோய்களை குணப்படுத்துகிறவர்களாய் எங்கும் சுற்றி திரிந்தார். எருசலேமுக்கு பிரயாணப்பட்டு வருகையில், சமாரியா அந்த பட்டணங்கள் வழியாக பிரயாணப்பட்டு வருகையில் ஆண்டவர் இந்த ஒரு கிராமத்துக்கு செல்லும் போதுதான் அந்த இடத்தில் 10 பேர் குஷ்டரோகம் உள்ள, எல்லாருக்கும் தெரியும் அந்த காலத்தில் குஷ்டரோகம் ஒரு மிக கொடிய விலக்கி வைக்கப்பட்ட ஒரு புறம்பே இருக்க வேண்டிய ஒரு நோய். அந்த கடுமையான நோய் வந்தவர்களை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இயேசு வருகிறதை அவர்கள் பார்த்து தெரிந்து அவர்கள் தூரத்து, ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் அவர் அவர்களை பார்த்து அவர்களுக்கு ஆலலுயாம் அவர்களுடைய குரலை கேட்காமல் அவர் திரும்பி போகவில்லை. அந்த இடத்தில் அந்த இரங்கும் என்று தேவனுடைய சமூகத்தில் வந்து நின்றபோது அந்த வார்த்தை அவருக்கு ஆலலுயாம், தேவன் ஆலலுயாம் அவருக்கு பிரயுத்தரமாக என்ன சொன்னார் என்றால், அவர்களை பார்த்து அவர் பார்த்து, நீங்கள் போய் அவர் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். உடனே ஆண்டவர் அவர்களை கண்டு இரங்கும் என்று வேண்டிக் கொண்ட போது எந்த ஒரு மனுஷனுடைய கூக்குரலையும் அவனுடைய வேண்டுதலை கேட்கிற ஒரு தேவன், இரக்கமுள்ள தேவன். பாருங்கள், அந்த கொடிய வியாதியின் மத்தியில் ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று வேண்டிக் கொண்ட வேளையில் தேவன் அந்த வார்த்தைகளுக்கு இறங்கி அவர்களை பார்த்து, நீங்கள் திரும்பி போங்கள், உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பியுங்கள், அப்பொழுது நீங்கள் சுகமாவீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அனுப்பிவிட்டார். பாருங்கள், ஆனால் அந்த அவர்களும் 10 பேர்களும் அப்படியாக ஆசாரியர்களுக்காக காண்பிக்க தங்களை புறப்பட்டு போகிற வழியிலே அற்புதம் நடந்தது. அவர்கள் சுகமானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களை பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்கள் உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து உடனே அவருக்கு முன்பாக ஒன்றும் அந்த இடம் குணமாக்கவில்லை. நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு காண்பியுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார். அதற்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார். பாருங்கள், அந்தபடியாக அவர்கள் புறப்பட்டு காண்பிக்க போகையிலே சுத்தமானார்கள். பாருங்கள், இதே போலதான் இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டும் என்றால், சில காரியங்கள் தேவன் சொல்லும் போது அதற்கு கீழ்ப்படியணும். இவர்கள் உடனே ஆண்டவரோடு கேட்ட உடனே சுகப்படாமல் ஆண்டவர் அந்தபடியாக திருப்பி போய் உங்களுக்கு ஆசாரியர்கள் காண்பீங்கள் என்று சொன்ன போது அந்த குஷ்டரோகிகள் போகாமல் இருந்திருக்கலாம் ஒருவேளை.
அதற்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால் அந்த அற்புதத்தை அவங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆனா அந்த இடத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்க, அந்த இடத்தில் உடனே சுகம் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு காண்பியுங்கள். அந்தபடி அவர்கள் போகையில் தான் அவர் சுத்தமானார்கள். இதில் இந்த வசனத்தின் மூலமாக நாமும் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவன் சில காரியங்களை நமக்கு சொல்லும் போது, மகனே நீ இப்படி செய், மகனே நீ இப்படி நடந்து கொள், நீ விட்டுவிடு, ஹல்லேலூயா, உனக்கு வாழ்க்கை, ஹல்லேலூயா, உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்று என்று நம்ம வசனத்தின் மூலமாகவும் ஊழியர்கள் மூலமாக நமக்கு வரும்போது, அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஏதுவாகும். அவர்கள் கீழ்ப்படிந்து அந்த 10 பேரும் அந்த கொடிய வியாதி வேதனையின் மத்தியிலும் ஒரு விசுவாசம் அவர்களுக்குள் வந்திருக்க வேண்டும். அந்த விசுவாசித்ததினால் தான் அந்தபடியாக அவர்கள் திரும்பி ஆசாரியர்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தையின் நிமித்தம் திரும்பி போகையில் அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். பாருங்கள், அடுத்ததாக அதில் முக்கியமான ஒன்று பாருங்கள், அந்த போகையில் 10 பேரும் சுகப்பட்டு போனாங்க. அதில் ஹல்லேலூயா ஒரே ஒரு மனிதன் மட்டும் திரும்பி வந்து அவருடைய பாதத்துக்கு அருகே முத்தமிட்டு நீ செய்ததற்கு நன்றி என்று சொல்லி தேவனுக்கு மகிமைப்படுத்தினான். பாருங்கள், அதனால் தான் அந்த வசனம் சொல்லுகிறது, 17வது அதிகாரம் 16வது வசனம், அவருடைய பாதத்துக்கு அருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். பாருங்கள், யார் திரும்பி வந்தாங்க? சமாரியன் தான் வந்திருந்தார். பாருங்க, அது அப்பொழுது 17வது வசனம், அப்பொழுதுதான் நான் முன்பு படித்த பகுதி, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்திருக்க அந்த அந்நியனை ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி தேவன் வியாகுலப்படுகிறதை இந்த வசனத்தின் மூலம் பார்க்கலாம். பாருங்கள், தேவன் இந்த கொடிய வியாதியை 10 பேருக்கும் சுகப்படுத்தினார். அதில் ஒருவனே திரும்பி வந்தான். திரும்பி வந்து அவர் பாதத்துக்கு அருகே நின்ற போது ஹல்லேலூயா அவருடைய வேதனை பாருங்கள். நான் இவ்வளவு செய்த போதும் நன்றி இல்லாத மக்கள், அந்த 10 பேர் ஒருவன் மாத்திரம்தான் திரும்பி வருகிறான். அதுவும் அவன் சமாரியனாக இருக்கிறான். சமாரியன் என்றால் ஒரு தள்ளப்பட்ட, அந்த காலத்தில் தள்ளப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அவர்களைத்தான் சமாரியர்கள் என்று சொல்லுவார். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சுத்தமானவர்கள் 10 பேர் உள்ள மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணுமே என்று சொல்லி அங்கலாக்கிறார். பாருங்க, அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனும் வரல. அது யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் தள்ளப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சமாரியன் அவருடைய பாதத்துக்கு அருகே வந்து அவர் செய்த நன்றியை மறக்காமல் அவருடைய பாதத்துக்கு அருகே விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினான். பாருங்கள், எத்தனை வேதனை! இதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், அநேகர் ஹல்லேலூயா நாமும் தேவன் செய்த நன்மைகளை நாம் மறந்து விடுகிறோம். சில காரியங்களுக்காக பல மாதங்கள், பல நாட்கள் உபவாசித்து பல நன்மைகளை பெற்றுக்கொண்டு நன்மைகளை தந்த தேவனை அது உடனே அதை மறந்து விடுகிறோம். அதை நினைத்து தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துவதில்லை. ஆண்டவர் பாருங்க, இந்த இடத்தில் அவர் செய்த அற்புதத்திற்கு மற்ற ஒருவனும் வரல என்று சொல்லி வேதனையின் விளிம்பிலிருந்து அவர் கேட்கிறார், மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்கிறார். இதை போல நம்முடைய வாழ்க்கையில் அநேக தருணங்கள் தேவன் செய்த நன்மைகள், நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்கு கொடுத்திருக்கிற சுகபலம், ஆரோக்கியம், இவைகளை நாம் மறந்து விடுகிறோம். ஆண்டவர் அதை என்ன நம்மோடு இன்றைக்கு பேசுகிறார் என்றால், தேவன் நமக்கு செய்த நன்மைகள், தேவன் நமக்கு எத்தனையோ நாட்கள், பல வருடங்களுக்கு முன்பாக தேவன் நமக்கு செய்த நன்மைகள், ஆண்டவர் எல்லாவற்றையும் நினைவுபடுத்தி தேவனுக்கு நன்றி செலுத்தணும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் மனிதர்கள் நாம் பார்க்கிறோம், மனிதர்களா இருக்கிறோம். நாம் சிலவர்களுக்கு செய்த நன்றி பாருங்க, செய்த நன்றி செய்தவர்களே நமக்கு எதிராக வருவாங்க. செய்த நன்மையை பெற்றுக்கொண்ட உடனே ஒரு நன்றி கூட, தேங்க்ஸ் என்று சொல்லக்கூட மனிதர்கள் இந்த நாட்களில் இல்லை. அப்பொழுது இந்த உதவி செய்தவர்களுடைய இருதயம் கலங்கும். பாருங்க, அந்த வேதனை, இவ்வளவு இவனுக்காக, இந்த நபருக்காக இவ்வளவு உதவிகள் செய்தோம், இதை செய்த பிறகும்
ஒரு நன்றி கூட சொல்லவில்லையே என்று சொல்லி மனது ஒரு ஆத்துமா, கண்டிப்பா ஒரு மனிதனுடைய ஆத்துமா வியாகுலப்படும். அதை போலதான் ஆண்டவரும் வியாகுலப்படுவார். நம்மை படைத்த தேவன், நம்மை நேசிக்கிற தேவன், நமக்கு நாம் செய்த நன்மைகளை, நாம் நடத்துகிற தேவன், நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், ஒரு பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வேலையாக இருக்கலாம், நமக்கு கொடுத்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்களா இருக்கலாம். ஆண்டவர் இதையெல்லாம் நினைத்து ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றி சொல்லணும். சில வேளை சில மனிதர்களா இருக்கலாம், சில ஊழியக்காரர்களா இருக்கலாம், நம்மை வழிநடத்தினவர்கள், நம்மை தேவனுடைய பாதையில் நடத்தினவர்கள், நாம் ஆளொலி சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் நம்மை தூக்கி நிற்க கிருபை செய்த அநேக தேவ மக்கள் இருக்கலாம். நமக்கு உதவி செய்தவர்கள் நிறைய பேர் மனிதர்கள் இருக்கலாம். சில அவர்களை எல்லாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார். நமக்கு செய்த நம்ம மனிதர்கள் நமக்கு உதவிகள் செய்திருக்கலாம். மனிதர்கள் சில நன்மையான வழிகளை நமக்கு காண்பித்திருக்கலாம். ஒவ்வொருவருக்கு நாம் கூப்பிட்டு அவர்களுக்கு நன்றி செலுத்தணும். நீங்க அன்னைக்கு செய்தீங்க, அதனால் நான் இன்றைக்கு நினைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லும் போதே அந்த ஆத்துமாக்கள், அந்த மனிதர்கள், அவர்கள் நமக்கு உதவி செய்தவர்கள், அவருடைய இதயம் நம்மை மகிழும். பாருங்க, அந்த ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கும். ஒரு மனிதன் செய்த உதவிகளை நாம் மறந்துவிடக் கூடாது. தேவன் நமக்கு செய்த உதவிகளை மறக்க கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். பாருங்கள், அந்த செய்த நன்றிகளை மறக்கும் போது தேவன் எப்படி வேதனைப்பட்டாரோ அதை போலதான் நாமும் ஒரு மனிதனும் வேதனைப்படுகிறான். அதனால் நமக்கு இந்த உலகத்தில் நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு முதலாக தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தணும். நம்மை வழிநடத்தினவர்கள், நம்மை தேவ பாதையில் வழிநடத்தினவர்கள், நமக்கு உதவி செய்த ஒவ்வொருவரையும் நினைத்து ஒவ்வொரு நாளும் இருந்தால் அவர்களுக்கு நம்ம நினைப்பூட்டி, நீங்கள் அன்றைக்கு செய்தீர், இதனால் தான் இப்படி இருக்கிறேன், இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கண்டுகொண்டேன் என்று சொல்லும் போது அந்த ஆத்துமாக்களும் திரும்பவும் நம்மை ஆசீர்வதிக்கும். பாருங்க, ஒரு உண்மையுள்ள மனிதன், தேவனுடைய நாமத்தை கொண்டிருக்கிற மனிதன் நம்மை மறக்காமல் இன்றைக்கும் நினைவில் வைத்திருக்கிறான் என்று சொல்லி அவன் உள்ள மகிழும். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய பார்த்திருக்கிறேன். சில உதவி செய்தவர்களே நமக்கு எதிராக வருவாங்க. பல காரியங்களில் நமக்கு பல மணி நேரம், பல நாட்கள் செய்த சில உதவிகள் யாரும் உதவி செய்யாமல் இருக்கும் போது நாம் செய்கிற உதவிகள் பல பேர் மறந்து விடுறாங்க. ஆனா ஒரு சில மக்கள் மட்டும் அதை நினைவு கூர்ந்து நம்மளை பார்க்கும் போதும் நமக்கு கொடுக்கிற கணங்கள், நாம் செய்த உதவிகளை அவர்கள் நினைத்து நம்மை நினைவுபடுத்துகிற ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும் போது அவர்களுக்கு நம்முடைய இதயம் மகிழும். பாருங்க, ஆனால் நமக்கு உதவி செய்தவர்கள் நமக்கு எதிராக இருக்கும் போது, மறந்து போகும் போது நம்முடைய இருதயம் வேதனைப்படும். இதை போலதான் ஆண்டவரும், இதை போலதான் ஆண்டவரும் நம்மை வேதனைப்படுவார். அதனால் நாம் தேவன் செய்த நன்மைகள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்கு கொடுத்திருக்கிற படிப்பு, ஆசைகள், அந்தஸ்துகள், சுகபலம், ஆரோக்கியம், எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தணும். மறக்கவே கூடாது. சில பேர் மறந்து விடுவாங்க. ஒரு நாள் இப்படியாக இருந்தார், ஒன்றுமில்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்த வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆண்டவர் பலுகி பெருக செய்வார். ஆனால் எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள், தேவனை மறந்து விடுவார்கள். சில பிரயாணங்களில் நாம் பார்க்கிறோம், பிரயாணத்துக்கு முன்பாக நாம் பிரயாணத்து பண்ணி போகிறோம், எங்களுக்கு ஆண்டவரே நீ உதவி செய்யும், பிரயாணத்தில் பாதுகாப்பா இருன்னு சொல்லி ஜெபித்துட்டு போவாங்க. ஆனா திரும்பி வந்து தேவனுக்கு நன்றி செலுத்தமா, ஆண்டவரே என்னை சுகபத்திரமாய் பாதுகாத்து அந்த இடத்தில் போய் வர கிருபை செய்தரே என்று சொல்லி அதற்கு மறந்து விடுவார்கள். அதையெல்லாம் ஆண்டவருடைய உள்ளம் கலங்கும். பாருங்க, அதனால நம்ம திரும்பி வந்த போதும் தேவனுக்கு உரிய கனத்தை, தேவனுக்கு மகிமைப்படுத்தணும் ஒவ்வொரு நாளும். இன்றைக்கு இதன் மூலம் ஆண்டவர் பேசுகிறது என்னன்னா, மறக்க நன்றி உள்ளவர்களா இருக்கணும். முதல்ல தேவனுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். இந்த மனிதர்களுக்கு நாம் உதவி செய்த நபர்களுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நம்மை வழிநடத்தினவர்களுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். இதை நன்றியுள்ள இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நாம் ஒரு நாளும் மறக்க கூடாது. நன்றி மறந்த ஒரு மனிதனாக, ஒரு மகளாக நாம் மாறக்கூடாது. என்றைக்கும் நன்றி உள்ளவர்களாக, நம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக, நம்மை நடத்துகிற ஒரு தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக, சமுதாயத்தில் நமக்கு
வழிகாட்டினவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கும்போது நம்முடைய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக அமையும். பாருங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நோவா பாருங்க, நோவா வாழ்ந்த காலத்துல ஆண்டவர் அந்த மனிதர்கள் எல்லாவற்றையும் அக்கிரமத்து நிமித்தம் அழிக்க நினைத்தார் பாருங்கள். ஆனா நோவாவுக்கோ கண்களில் கிருபை கிடைத்தது, அவன் உத்தமனு நீதிமானாய் இருந்தது நிமித்தம். ஆண்டவர் நோவாவுக்கு சொல்லுகிறார், ஒரு பேழையை உண்டு பண்ணி என்று சொல்லி அதற்குரிய எல்லாவற்றையும் இத்தனை முள்ள நீளம் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். நோவா செய்து முடித்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நீயும் உன் குடும்பத்தாரும் அதற்குள் ஏறுங்கள் என்று சொல்லி. அடுத்து ஜலப்பிரளயம் வந்தது. அந்த பேழை ஆளுநை நகர்ந்து கொண்டே இருந்தது. கடைசியில் அந்த ஜலப்பிரளயம் முடிந்த உடனே ஆண்டவர் கட்டளை இடுகிறார். அந்த நோவாவை பார்த்து நீங்கள் வெளியே இறங்கி வாருங்கள் என்று சொல்லி கட்டளை இடுகிறார். நோவா செய்த காரியத்தை ஒன்று தியானிப்போம் பாருங்கள். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரன் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியில் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடு வெளியே வரவிடு. அவைகள் பூமியில் திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருக கடவுது என்றார். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரன் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். 20வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றையும் தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். பாருங்கள், ஆண்டவர் அந்த ஜலப்பிரளயம் முடிந்து நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ஆளுநரை வெளியே வர கட்டளை வெளியே வந்தவுடனே அந்த நோவா செய்த காரியம் என்னன்னா, ஒரு பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு ஒரு பலிகளை செலுத்தினான், நன்றி பலிகளை செலுத்தினான். அது எதை குறிக்கிறது என்றால், தேவன் தன்னை பாதுகாத்து வழிநடத்தி வந்து திரும்பவும் அந்த இடத்தில் வந்து பேழையிலிருந்து இறக்கி அவனை பாதுகாத்ததற்கு நன்றியாக அவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி பலிகளை செலுத்தினான் என்று சொல்லி 21வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். பாருங்க, உடனே அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த பலிபீடத்திலிருந்து வந்த வாசனையை, அந்த சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அந்த நன்றி பலிகளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களிலும் சங்கரிப்பதில்லை. 22 பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் மறுப்பும் சீதளவும் உஷ்ணவும் கோடைகாலவும் மாரிகாலவும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். பாருங்கள், உடனே ஆண்டவர் என்ன பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, உடனே என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், பூமியில் உள்ள நாளிலும் விதைப்பும் மறுப்பும் சீதளவும் உஷ்ணவும் கோடைகாலவும் பகலும் இரவும் ஒளிவதில்லை தம்முடைய உள்ளத்திலே செய்தார். பல காரியங்களை அந்த ஒரு நன்றி பலிகளை செலுத்தின உடனே ஆண்டவருக்கு ஒரு கிருபையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உள்ளத்திலே அவன் நினைத்த, இனி நான் இந்த மனிதனை நான் அழிப்பதில்லை. ஹல்லேலூயா. அவன் நினைவுகள் எல்லாம் பொல்லாததான் இருக்கிறது, இருந்தாலும் நான் இப்பொழுது செய்து போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. ஒரு இரக்கத்தை, அந்த நன்றி பலிகளை செலுத்தின தேவன் உள்ளத்தை அதை ஏற்றுக்கொண்டு ஒரு உள்ளத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை இந்த பூமிக்கு கட்டளையிட்டதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, பின்பு தேவன், அதுக்கு பிற்பாடு 9ஆம் அதிகாரம் 1வது வசனம், பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியிலுள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்துள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடபாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. உடனே பாருங்க, அந்த பலிபீடத்தை செலுத்தி ஆசீர்வாதித்த பலிபீடத்தை கட்டி நன்றி செலுத்தின உடனே ஆண்டவர், அதனால் அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நோவாவையும் அவன் குமாரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் சகல மிருகங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் உண்டாயிருக்குன்னு சொல்லி ஆண்டவருக்கு அந்த நன்றியை செலுத்தி மறவாமல் நோவா தன்னை காப்பாற்றின தேவனை நினைவு கூர்ந்து அவரை ஞாபகப்படுத்தி அவருக்கு காப்பாற்றி கொண்டு வந்ததற்காக நன்றி பலிகளை செலுத்தின போது ஆண்டவர் தன்னுடைய மனதிலே முதலே அவரை பூமியை ஆசீர்வதித்தார். பாருங்க, நான் இனி பூமியை சங்கரிப்பதில்லை. மனிதன் இப்படிதான் இருப்பான், இருந்தாலும் இந்த பூமி உள்ளளவு மாலலியாம் அவனுக்கு தேவையான உஷ்ணவும் பூமியுள்ள நான் விதைப்பும் மறுப்பும் சீதளவும் உஷ்ணவும் கோடைகாலவும் மாரிகாலவும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். அடுத்து நோவாய் பார்த்து அவன் குமாரை நீங்கள் பலுகி பெருகி பூமியை பெறுங்கள்.
எல்லா உலகத்திலுள்ள எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து அடுத்தொரு சந்ததியை, அடுத்தொரு இந்த உலகத்தில் ஒரு சந்ததியை நோவாவின் மேல் கட்டளையிட்டார். நோவாவை ஆசீர்வதித்ததற்கு காரணம், நோவா வந்த உடனே தேவன் நடத்தி வந்த தன்னை காப்பாற்றின தேவனுக்கு பலிபீடத்தை கட்டி நன்றி செலுத்தினான். சுகந்த அந்த வாசனையை அவர் முகந்த சுகந்த வாசனையை பாருங்கள். எதை காட்டுகிற ஆண்டவர் நன்றியுள்ள ஒரு தேவன் செய்த நன்மைகள், நம்மை எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ கண்ணிகள், எத்தனையோ ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்திற்கு, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் நாம் நன்றி சொல்ல, நன்றி மறவாமல் இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு நம்ம பேசிக்கொண்டிருக்கிறார் அன்புக்குரியவர்களே. அதனால் ஒரு நாளும் தேவன் பயன்படுத்திய பாத்திரங்கள் பார்க்கும்போது ஒரு நன்றியுள்ள ஒரு இருதயத்தோடு தான் பார்க்கிறான். ஆபிரகாமை பாருங்கள், ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்த போது ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு பாருங்கள், அவர் செய்த அவர் வாக்குத்தத்தை கொடுத்த உடனே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். பார்க்கலாம், ஆபிரகாம் 12:7 இவ்வாறு சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பாருங்க, ஆபிரகாமுக்கு தேவன் இறங்கி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பாருங்க, தேவனை மறவாமல் தேவனுக்காக ஒரு பலிபீடத்தை, தேவன் தன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னதற்கு அதற்காக ஒரு பலிபீடத்தை ஒரு கெட்டி, அவன் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னதற்கு ஞாபகக்குறியாக ஒரு பலிபீடத்தை கட்டினான். பாருங்கள், அடுத்து பாருங்க, பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காக இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். பின்பு அவன் இருக்கிற இடத்துல போய் பாருங்க, எல்லா இருக்கிற இடத்துல தான் கூடாரங்க ஆண்டு சொன்ன இடத்துல போய் கூடாரத்தை போட்டு அந்த இடத்திலையும் ஆண்டவரை தொழுகிறதுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான்னு பாருங்க. பலிபீடம் பார்க்கும்போதே தேவனை ஆராதிக்கிறது, அது ஒரு நன்றி, அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு இடம், அதுதான் பலிபீடம். பாருங்கள், முதல்ல அவன் ஞாபகத்துக்காக கட்டினான், அடுத்து அந்த பலிபீடம் அவரை தொழுது கொள்வதற்காக ஆபிரகாம் கட்டினான். இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் மகிமைப்படுத்த, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த பலிபீடங்கள் பாருங்கள். ஆபிரகாம் நோவாவை பாருங்கள், நோவா தன்னை காப்பாற்றின உடனே இறங்கி வந்து முதல்ல பலிபீடத்தை கட்டி பலியிட்டான். ஆண்டவர் இதையெல்லாம், அந்த நன்றி பலிகளை நாம் நன்றி மறக்காமல் இருக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேணும், ஒரு நன்றியுள்ள இருதயம். ஒரு நாள் மனிதர்களை நமக்கு செய்த உதவி செய்த மறக்க கூடாது. அவர்களுக்கு நீங்கள் ஞாபகத்துக்கு பாருங்கள், தேவனுக்கும் தேவன் சில நன்மைகளை செய்யும்போது பொருத்தனைகளை செலுத்தி அவருக்காக நீங்கள் நன்றி பலிகளை நீங்கள் ஏறெடுக்கலாம். ஊழியர்களுக்காக, நம்மை வழிநடத்தவர்களுக்காக, நம்மை வழிநடத்த நமக்கு உதவி செய்த மனிதர்களுக்கு சில பாருங்கள், அவர்களுக்கு சில உடைகளை கொடுத்து அவர்களை மகிழ்விக்கலாம். நீங்கள் அன்றைக்கு செய்தீர்கள் என்று சொல்லி அப்படி செய்யும் போது அவர்கள் உள்ள மகிழும். பாருங்க, இன்றைக்கு அவங்க மறக்கலையேன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கு, நம்ம செய்தவர்கள் நம்மளை கண்டுகொள்ளாமல் அதை மறந்து விடுவார்கள். என்றைக்கு அந்த நன்மையை நம்முடைய கரத்திலிருந்து நம் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம், மறு நிமிடமே மறந்து விடுகிறார்கள். அதுவும் இல்லாமல் நமக்கு எதிராக சில வேளையில் எழும்பி வருவாங்க. இப்படிப்பட்ட நேரங்களை பார்க்கும்போது நம்முடைய உள்ளம் எல்லாம் வியாகுலப்படும், உதவி செய்தவர்களே நமக்கு எதிராக வரும்போது. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவர் இரக்கமுள்ள தேவன். பாருங்க, அந்த இரக்கமுள்ள தேவன் நாம் நன்றி செலுத்தாமல் இருந்தால் நமக்கு இரக்கமுள்ளவராய்த்தான் இருக்கு. ஆனால் நாம் நன்றிகளை மறக்காமல் சொல்லும் போது அவருடைய உள்ளம் மகிழும். ஒரு நன்றியுள்ள இருதயம் நமக்கு தேவை. பாருங்க, ஆண்டவர் அதை சுகந்த வாசனையாக முகர்ந்து கொள்வார். பாருங்க, நாம் ஆண்டவருக்கு முன்பு ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இன்னும் பலுகி பெருக செய்வாங்க. அதனால் ஒவ்வொரு தேவன் நம்மை நடத்தின விதங்கள், நம்மை கொண்டு வந்த விதங்கள், நான் இம்மாத்திரம் வருவதற்கு ஹல்லேலூயா
எம்மாத்திரம் என்று பக்தன் சொல்லுகிறார். உம்முடைய கிருபை, அவருடைய இரக்கம் பாருங்க, நம்மை வழி நடத்தினது, நமக்கு படிப்பை கொடுத்தது, நமக்கு ஞானத்தை கொடுத்தது, ஆரோக்கியத்தை கொடுத்தது, சுகத்தை கொடுத்தது, குடும்பத்தை கொடுத்தது, எல்லா ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு தந்தது. அது ஒவ்வொன்றையும் நன்றி மறவாமல் தேவனுக்கு நன்றி செலுத்த 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 மேலும் நம்முடைய ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டே இருக்கும். தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்மை நடத்தின தேவன், நம்மை வழி நடத்தின தேவன், நமக்கு ஆளுடைய மனிதர்கள் வழி நடத்தின அவர்களுக்கு நாம் நன்றி உள்ளவா, உலகத்துக்கு நாம் நன்றி உள்ளவா இருக்கணும். நம்மை நடத்தின தேவனுக்கு நன்றி உள்ளா இருக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக உள்ள வாழ்க்கையாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக தொடர ஆண்டவர் கிருபை செய்தார். அதனால் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக, ஆண்டவர் தேவனுடைய சித்தத்தை செய்த ஆண்டவருக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். பாருங்கள், கர்த்தருடைய சித்தத்தை எல்லாம் அந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் நிறைவேற்றினார். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தேவனுக்கு நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்க, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனிதனுடைய உண்மையை நம்பி இருக்கிறபடி அவனை பூர்ண சமாதானத்தோடு பாதுகாத்துக் கொள்கிற ஒரு தேவன். நாம் நன்றி உள்ள ஒரு இருதயமாக தேவனுக்கு நன்றிகளை செலுத்தி தேவனோடு வாழும் போது தேவன் நம்மை ஒரு நிரந்தர ஒரு ஆசீர்வாதத்தின் பங்காளிகளாக, நம்முடைய குடும்பம் ஒரு நிரந்தர ஒரு ஆசீர்வாதத்தின் பங்காளிகளாக மாற ஆண்டவர் கிருபை செய்யும். சில ஆசீர்வாத தடைகள், சில நன்றிகளை நாம் மறந்திருக்கலாம், மனிதர்கள் செய்த நன்றிகளை மறந்திருக்கலாம், தேவன் செய்த நன்மைகளை நாம் மறந்திருக்கலாம். இன்றைக்கு இதன் மூலம் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் திரும்பி ஆண்டவர் நினைவு கூர்ந்து ஒவ்வொற்றையும் நினைவு கூறணும். நம்மை ஊழியத்தின் பாதையில் வழிநடத்த இருக்கலாம், ரட்சிப்புக்கு வழிநடத்த இருக்கலாம், அவர்களை எல்லாம் நீங்கள் நினைவு கூர்ந்து தேவனுக்கு அவர்களுக்கு நன்றி செலுத்தணும், அவர்களோடு பேசணும். அப்படியாக செய்யும் போது ஆண்டவர் மகிழ்வார். பாருங்க, இந்த மனிதன் செய்த நன்றிகளை கூட இந்த அன்பு மகன் மறக்கவில்லை, மகள் மறக்கல அப்படின்னு சொல்லும் போது ஒரு உண்மை உள்ள மனிதனாக நம்மை ஆண்டவர் பார்ப்பார். பாருங்கள், உண்மை உள்ள மனிதன் பண்ணு சொல்லும் போது நாம் நிச்சயமாகவே நாம் மறக்க மாட்டோம். உலகத்தில் நமக்கு செய்த உதவிகளையும் தேவன் செய்த உதவிகளையும் ஒரு நாள் நாம் மறவாமல் இருக்கும். அவர்கள்தான் உண்மை உள்ள மனுஷன். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை, ஒரு நிரந்தர ஆசீர்வாதத்தின் பங்காளி உள்ளவனாக நம்மை மாற்றுவார். நம்முடைய எல்லைகள் மாறும், எல்லைகள் எல்லாவற்றிலும் சமாதானம் பெரிதாக இருக்கும். அதனால் நன்றி, தேவன் கொடுத்திருக்கிற பாதுகாப்பு, தேவன் கொடுத்திருக்கிற ஆரோக்கியம் எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் தேவனை நன்றி சொல்லி நன்றி சொல்லி நீ செய்த நன்மைகள் 1000 என்று சொல்லி தேவனோடு இருக்கும் போது தேவன் இன்னும் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். இன்னும் ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை பங்காளிகளாய் மாற்றுவார். அநேகருக்கு ஆசீர்வாதமா வைப்பார். அநேகரை வழிநடத்த உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். நிச்சயமாகவே நீங்க உண்மையுள்ள மனுஷனாய், தேவனுக்கு பிரியமுள்ள மனுஷனாய் இருக்கும் போது அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள பாத்திரங்களாய் உங்களை மாற்றுவார். ஆளுடைய ரட்சிப்பை ஆண்டு பிரஸ்தாவப்படுத்துகிறவர்களாய் ஆண்டவர் உங்களை மாற்றுவார், நம்மை மாற்றுவார். அந்த கடைசி நாட்களில் தேவனுக்காக தேவ சமூகத்தில் எழும்பி நின்று தேவனோடு பேசி தேவன் செய்த நன்மைகளை எல்லாம் நினைவுகள் தேவனோடு நடந்து அந்த எழுப்புதலுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திவிட நாம் மாறணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சில சாபங்களோ சில தடைகளை இருக்கலாம், நமக்கு செய்த நன்மைகளை நாம் மறந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரோடு ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை நமக்கு இருக்கும். பாருங்கள், எந்த காரியத்தை தடைபட்டிருக்க ஆண்டவரோடு போய் விசாரிங்க. ஆண்டவரே, இது எதனால் வந்தது, இந்த தடை எதனால் என்று கேட்கும் போது ஆண்டவர் நம்மோடு வெளிப்படுத்துவார். நான் யாருக்காவது நன்றிகள் செலுத்தாமல் நான் மறந்திருப்பேனோ, எனக்கு நன்மை செய்தவர்களுக்கு தீமை செய்திருப்பேனோ என்று சொல்லி அவர்களோடு ஒப்புரவாகும் போது தேவனுக்கு அறிக்கையிட்டு சமர்ப்பிக்கும் போது ஆண்டவர் தடைப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் ஆசீர்வாதமான பாதையாக ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். எந்தெந்த பகுதியில் தடைகள் உண்டாயிருக்கிற தடைகள் எல்லாம் மாறும். நம்முடைய குறைகளினால், நம்முடைய குற்றங்களினால், நன்றி மறந்ததினால் இருந்த தடைகள் எல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் மாற்றுவார். அதனால் தான் இந்த வசனத்தை ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்கு இந்த வசனத்தை கொடுத்து
ஒருபோது நாம் நன்றி மறவாமல் நினைத்து பார்க்கிறவர்களா இருக்கணும். பாருங்கள், நமக்கு செய்த நன்மைகள் ஒரு நாளும் மறக்க கூடாது. ஆண்டவர் பாருங்கள், 10 பேர் குணப்படுத்தினா ஒரே ஒரு மனிதன் தான் கடைசியில வந்து நின்றான். ஒரே ஒரு மனிதன் தான், அவன் அந்நியனும் சமாரியன், தள்ளப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அவன் திரும்பி வந்து ஆண்டவர் சமூகத்தில் நின்ற போது ஆண்டவர் பாருங்க, மற்ற 9 பேர் எங்கே என்று வேதனையோடு விளம்புகிறார். பாருங்கள், வேதனையோடு ஏங்கி நிற்கிறார். மற்ற 9 பேர் எங்கே? இந்த அந்நியனை தவிர சமாரியனாக தள்ளப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சமாரியன் நாளிலே வந்து நின்றான் என்று சொல்லி பாருங்கள், அவருடைய உள்ளம் மற்ற 9 பேர்களை நினைத்து கலங்குகிறது. எவ்வளவு கொடிய நோயிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அந்த குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை கொடுத்த போது ஒரே ஒரு சமாரியன் மட்டும் திரும்பி வந்து அவருடைய பாதத்துக்கு நிற்கிறான். பாருங்கள், 9 பேர் திரும்பி வரல. ஆண்டவர் செய்த நன்மையை நினைத்து பார்க்கல, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வரல, ஆனால் மறந்து போனார்கள். பாருங்கள், ஆனால் ஒரே ஒரு மனிதன் திரும்பி வந்தான். பாருங்கள், அவனுடைய ஆசீர்வாதம் பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை மறக்காமல் இருக்கிற மனிதருடைய உண்மையாலுடைய ஆசீர்வாதம் அது நிரந்தர ஆசீர்வாதமாய் இருக்கும். பாருங்க, தேவனை மறக்கிறவர்களுக்கு வேதனைகள் உண்டு, தேவனை மறந்தவர்களுக்கு வேதனைகள் உண்டு. அதனால் தேவனோடு ஒரு உண்மையுள்ள மனிதனாக, நன்றியுள்ள மனிதனாக, நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். பாருங்க, அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான பாதையில் நம்ம செல்லும். பாருங்க, இன்றைக்கு நீங்கள் நாம் ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ளவர்கள் அப்பா, தெய்வமே, ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கலாமே. ஒரு விஷயம், இயேசுவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. எங்கள் ஆசீர்வாதத்திற்கு ஏதாவது தடையா இருக்கலாம். நாங்கள் ஆண்டவர் செய்த நன்றிகளை உமக்கு ஹல்லேலூயா நினைக்காமல் இருக்கலாம் அப்பா. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா, ஒரு நன்றியுள்ள இருதயம், ஒரு நன்றியுள்ள இருதயத்தை கொடுக்கணும். நீ செய்த நன்மைகளை மறந்திருப்பார்கள் என்றால் இன்றைக்கு அவர்கள் ஒப்புரவாக ஆண்டவர் கிருபை செய்யணும். உமக்கு நன்றி செலுத்த, திரும்ப ஒவ்வொன்றையும் ஞாபகப்படுத்தி உமக்கு நன்றி செலுத்த ஆண்டவர் அனுகிரகம் செய்யணும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீ கிருபை செய்யணும், நீ இரக்கம் செய்யணும் அப்பா. இந்த உலகத்திலும் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அவர்களுக்கு நன்றி செலுத்த, ஞாபகப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்யணும். இதன் மூலம் தடைபட்டிருக்கிற காரியங்கள் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆண்டவர் அப்பா நீர் வெளிப்படுத்தி ஆண்டவரே தடைபட்ட ஆசீர்வாதங்களை நீ கொடுக்கணும் அப்பா. கட்டுகள் மாறணும் ஆண்டவரே. ஒரு நன்றி மறந்த காரணத்தினால் தடைபட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் இன்றைக்கு ஆண்டவரே அந்த தடைகளை மாற்றி ஆண்டவர் இரக்கம் செய்து அவர்களுக்கு ஆண்டவரே அற்புதங்களை செய்யும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு உண்மையுள்ள மனிதர்களாக ஆண்டவரை, உண்மையுள்ள மனிதன் ஆண்டவரை செய்த நன்றியை மறக்க மாட்டானே. ஆண்டவர், நீ செய்த நன்மைகளை மறக்க மாட்டானே. உலகம் செய்த நன்மைகளை மறக்க மாட்டார்களே. ஆண்டவரை, அப்படிப்பட்டவர்களாய் மாற உங்களை பரிசுத்தப்படுத்த தேவனோடு நடக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்யணும் ஆண்டவரே. நீ கிருபை செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்துக்கோ, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கணும். என்னென்ன தேவையோடு இருக்கிறாங்களோ அப்பா, தேவைகளை எல்லாம் செய்கிறவர் நீர் அப்பா. பலவீனமாய் இருந்தால் பலவீனங்களை மாற்றணும் ஆண்டவரே. நோய்கள் ஆண்டவரே அப்பா, கொடிய வியாதிகள், வியாதிப்பட்ட படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு நீர் சுகப்படுத்த முடியும் அப்பா. நீ சர்வ வல்லமை உள்ளவர் என்பது ஆண்டவர் எங்களுக்கு தெரியும் அப்பா. பலவித உலக பாடுகளினால், நெருக்கங்களினால் ஆண்டவரே, பொல்லாத மனுஷர்களால் நெருக்கப்பட்டிருக்கிற நெருக்கங்கள் எல்லாம் மாறணும் ஆண்டவர். கிருபை செய்யணும் அப்பா. நீ சேனைகளின் தேவன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கவனித்துக் கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உம்முடைய கண்கள் படணும். உம்முடைய இருதயம் ஆண்டவரே அவர்கள் ஜெபங்களுக்கு நீ செவி சாய்க்கணும் ஆண்டவரே. தேவன் இரக்கம் செய்யும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்களின் தேவனை எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் குறைவுள்ளவர்கள் அப்பா. எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து நிறைவாக தேவனோடு வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும் ஆண்டவரே. உலகத்தை உதறி தள்ளிவிட்டு உம்மோடு நடக்கிற ஒரு பாதையில் அழைத்துக் கொண்டு செல்வீர்களாக ஆண்டவர் கிருபை செய்யும்படியா செபிக்கிறோம். வியாதி விக்னங்கள் ஒன்றும் வராமல் பாதுகாத்துக் கொள்ளும். உடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு, நிரந்தர ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும் அப்பா. வேலி அடைத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். God bless you all. Thank you.